உதவி எனக்கு இல்ல, இதோ இந்த காவியாக்கு தான். இவ நாத்தனாரு ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணா, அவளுக்கு ஏதோ எஜுகேஷன் லோன் தேவைப்படுதாம். அதனாலதான். எஜுகேஷன் லோனா? என்ன படிக்கிறாங்க? ஏ காவியா, என்னன்னு சொல்லு. பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹையர் ஸ்டடீஸ் எம்எஸ் டேட்டா சயின்ஸ் லண்டன்ல பண்ணணும்னு சொன்னாங்க. அவங்களுக்கு சீட்டு கூட கிடைச்சிருச்சு. அங்க போறதுக்கு தான் பணம் தேவைப்படுது. அதுக்காக தான் லோன் கேட்டு வந்திருக்கோம். லண்டன்ல படிக்கிறதுக்கா? எவ்வளவு லோன் தேவைப்படுது? அது 40 லட்சம். 40 லட்சமா? அவ்வளோ எல்லாம் எஜுகேஷன் லோன்ல சாங்ஷன் பண்ண முடியாதுமா. கொலாட்ரல் ஏதாவது வச்சிருக்கீங்களா? ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனா கன்ஃபார்மா கிடைக்கும்லாம் சொல்ல முடியாது. என்ன சாரதி, நீ ஏன் இப்படி சொல்ற? ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணுப்பா. ஒரு பொண்ணுக்கு படிப்பு எவ்வளவு முக்கியம்னு உனக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல. உனக்கும் ஒரு பொண்ணு இருக்கா, பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிக்க வைக்கிற. அவளுக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா ஏதாவது பண்ணி நீ அனுப்பி வைக்க மாட்டியா? அந்த மாதிரி நினைச்சு பண்ணி கொடு சாரதி. இங்க பாரு, நீ இருக்குன்ற நம்பிக்கையில தான் நான் இவளை கூட்டிட்டு வந்தேன். எனக்கு அது புரியாம இல்ல பார்வதி. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி பொண்ணை கூட்டிட்டு வந்து எஜுகேஷன் லோன் வேணும்னு சொன்னேன். நான் பண்ணி கொடுத்தேன்ல. இது ரொம்ப பெரிய அமௌண்டா இருக்கு, அதான் யோசிக்கிறேன். சாரதி, நீ மனசு வச்சா ஒரு குடும்பம் நல்லா இருக்கும். கொஞ்சம் முயற்சி பண்ணி பாரு. சரி, நீங்க ஒண்ணு பண்ணுங்க. நாளைக்கு அந்த பொண்ணோட சர்டிபிகேட், மார்க் ஷீட், ஆதார் கார்டு, அப்புறம் ஃபாரின் யூனிவர்சிட்டியில எம்எஸ் சீட் கிடைச்சிருக்குன்னு சொன்னீங்கல்ல, அந்த லெட்டர்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு வாங்க. நான் என்ன பண்ணலான்னு யோசிச்சு சொல்றேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். இருக்கட்டுமா? ரொம்ப நன்றி சாரதி. சரி, நாளைக்கு 11:30க்கு மேல வாங்க. சரி, வரேன். வாங்க. வா காவியா. ஆமா சார், தீபக், ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஒரு முக்கியமான விஷயம். சரி, நான் அப்புறம் கூப்பிடுறேன் சார். என்ன காவியா? ஜோதி லண்டன்ல போய் படிக்கிறதுக்கு தேவையான பணத்தை ரெடி பண்றதுக்கு ஒரு வழி கிடைச்சிருக்கு. அப்படியா? என்ன வழி? கேண்டீன் ஓனர் பார்வதி ஆண்டி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தெரிஞ்ச பேங்க் மேனேஜர் ஒருத்தர் இருக்காரு. அவர் மூலமா எஜுகேஷன் லோன் வாங்கலான்னு ஆண்டி சொன்னாங்க. ஆண்டியும் நானும் போய் அந்த மேனேஜரை பார்த்தோம். அவரும் லோன் போட்டுக்கலாம், முதல்ல எல்லா டாக்குமெண்ட்ஸையும் கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டாரு. ஜோதியோட சர்டிபிகேட், மார்க் ஷீட்ஸ் இது எல்லாமே தேவைப்படுது. நீங்க கொஞ்சம் கேட்டு வாங்கி கொடுங்க. நாளைக்கு நானே கொண்டு போய் கொடுத்துடுறேன். காவியா, ஜோதிக்காகவா நீ இவ்வளவு ட்ரை பண்ற? படிப்பு முக்கியம்ல. கரெக்ட் தான். அப்ப நான் போய் டாக்குமெண்ட்ஸ் வாங்கிட்டு வந்துறேன். டேய் டேய் இருடா. அவ சொல்றானா, நீ என்ன ஏதுன்னு யோசிக்க மாட்டியா? உடனே சர்டிபிகேட் கேட்க வந்துருவியா? மா, என்னம்மா காவியா ஏதோ ட்ரை பண்றேன்னு சொல்றல்ல, சர்டிபிகேட்ஸை போய் கொடுத்தாதானே தெரியும் என்ன பண்ணுவாங்கன்னு. லோன் கிடைச்சா நமக்கு நல்லது தானம்மா. அப்படியே தூக்கி கொடுத்துருவாங்க பாரு. ஏண்டா, இவகிட்ட அப்படி என்ன இருக்குன்னு இவள நம்பி 40 லட்சம் ரூபாய் கடனா கொடுக்கறாங்க? சொல்லுடா. ஏதோ ஒரு கேண்டீன்காரி சொன்னா பேங்க்ல கொடுத்துருவாங்களா? ஏண்டா, இதெல்லாம் எங்கேயாவது நடக்குமா?